ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிறுத்தை கேமிங். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, மைன்கிராஃப்ட் டாப் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பாக நம்ம பார்க்க போகிறது ஷீல்டு தான். ஃபஸ்ட்டு அயனில் என்ன செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருந்தால் ஷீல்டை கண்ணை மூடிட்டு பண்ணிடுங்க. ஷீல்டு இருக்க எல்லா அட்டாக்ஸ்லேருந்தும் நீங்கள் தப்பிக்கலாம். இப்போ ஒரு க்ரீப்பர் ஸ்பான் பண்ணால் அது வெடிக்கிற வெடியில் நம்ம கண்டிப்பாக டேமேஜ் வரும். ஆனால் பாருங்கள், ஷீல்டை வச்சு நம்மளால் ஈஸியாக தப்பிக்க முடியும். நான் ஃபால் டேமேஜ் தான் தவிர பிளாஸ்ட்டில் டேமேஜ் எனக்கு வரல. நீங்கள் மறுபடியும் கூட செக் பண்ணி பார்த்தா தெரியும். பாருங்கள், க்ரீப்பர் ஸ்பான் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ எனக்கு அரை ஹார்ட் கூட டேமேஜ் வரல. இது வந்து ஷீல்டு வந்து இருக்கலே ஓவர் பவர்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஷீல்டை கிராஃப்ட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கிடைக்கிற அயனை வச்சு ஷீல்டு பண்ணக்கப்புறம் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது என்னதுன்னா, நான் கையில் வச்சுருக்கிறது தான். அதெல்லாம் வாட்டர் பக்கெட் நீங்கள் கிராஃப்ட் பண்ணிடுங்க. வாட்டர் பக்கெட்டில் ஈஸியாக எம்எல்ஜி பண்ணி நீங்கள் வேணுங்கிற இடத்துலேருந்து ஈஸியாக கீழே இறங்கிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். எம்எல்ஜி பண்ணுறது ஈஸி தான். அதனால் வாட்டர் பக்கெட் கிராஃப்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3 என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு தான், ஆக்ஸா இல்லை ஸ்வாடான்ட்டு. இப்போ பாருங்கள், அது கண்ணு முன்னாடியே பண்ணலாம். ஒரு க்ரீப்பர் ஸ்பான் பண்ணிட்டேன். ஆக்ஸு நார்மல் ஹிட்டில் 1 2 3 ஹிட்டில் க்ரீப்பர் செத்துருச்சு. இப்போ நம்ம அதே கிரிட்டிக்கல் ஹிட்டில் செக் பண்ணி பார்ப்போம். அதே க்ரீப்பர் ஸ்பான் பண்ணிட்டேன். ஒரு கிரிட்டிக், ரெண்டாவது கிரிட்டிக்கு, 2 கிரிட்டிக்கில் க்ரீப்பர் செத்துருச்சு ஆக்ஸில். இப்போ ஸ்வாடில் செக் பண்ணி பார்க்கலாம். இவன் நான் வெளியே ஸ்பான் ஆகிறான், கிளம்பு, உள்ளே ஸ்பான் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வாடில் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 1 2 3 ஹிட்டு நார்மல் ஷாட், அதே தான், ஆக்ஸோட அதே காம்பினேஷன் தான். க்ரீப்பரை இப்போது கிரிட்டிக் ஹிட்டில் பார்க்கலாம். 1 2 இதுவும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் டைமண்ட் கிடைக்கும்போது நீங்கள் ஆக்ஸில் அடிக்கிறதா இல்லை ஸ்வாட் அடிக்கிறதான்னு டவுட் வேணால் நீங்கள் ஸ்வாடை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேணுன்னா 2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பார்க்க டைமண்ட் ஆக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 4 என்ன பார்க்க போகிறோன்னா, என்சாண்டிங் டேபிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கிடைக்கிற டைமண்ட் பீஸு, ஆர்மரு, பிக்கேக்ஸு, ஸ்வாடுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த என்சாண்டிங் டேபிளில் யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற புக்கை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த என்சாண்டிங் டேபிள் மூலிமா உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொடெக்ஷன் ஆர்மர்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் வேறு லெவல் ஆயிரும் உங்கள் ஆர்மரு, அயன் ஆர்மராக இருந்தாலும். கிராஃப்டிங் ரெசிபி பார்த்துக்கோங்க. 4 ஒப்சிடியனு, ஒரு புக்கு, 2 டைமண்ட் வேணும். மொத்தமாக 2 டைமண்ட் இருந்தால் போதும் இதுக்கு. அந்த ஒப்சிடியனுக்கு நீங்கள் எதாக இருந்தாலும் பிக்கேக்ஸ் எடுத்து ஆகணும். அதனால உங்களுக்கு 5 டைமண்ட் வேணும்னு பார்த்துக்கோங்களேன். இது வந்து லெவல்ஸ் இருக்குது. லெவல் 30 தான் மேக்ஸு. அதுக்கு நான் வைக்கிற மாதிரி நீங்கள் புக் ஷெல்ஃப்ஸ் வச்சிங்கன்னா லெவல் 30க்கு உங்கள் என்சாண்டிங் டேபிள் போயிடும். லெவல் 30 இருக்கும்போது உங்களுக்கு அதிக ரேரான என்சான்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த சில்க் டச்சு, ஃபார்ச்சூன் 3 அதெல்லாம் உங்களுக்கு லெவல் 30ல் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஃபார்ச்சூன் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 28. அதாவது ஒரு புக் ஷெல்ஃப் மட்டும் வைக்கக்கூடாது நான் வைக்கிறதுல. மொத்தம் 15 புக் ஷெல்ஃப் வைக்கணுங்க சிம்பிளாக. ஒவ்வொரு புக் ஷெல்ஃபும் 2 பாயிண்ட் உங்களுக்கு ஆட் ஆகும் மொத்த வேல்யூவில். நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க புக் ஷெல்ஃப்ஸு. இந்த மாதிரி இப்போ வந்து என்சாண்டிங் டேபிள் ஃபுல்லாக லெவல்ட் அப் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு என்சாண்டிங் டேபிளில் லாபிஸில் சூழி வச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் நீங்கள் அசால்ட்டாக போய்க்கலாம். வேணுங்கிற என்சான்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிடலாம். அவ்வளோதாங்க. டிப் நம்பர் 6ல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, க்ரீப்பர் அட்டாக்கை எப்படி டேமேஜே இல்லாமல் எஸ் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேமேஜ் இல்லாமல்னா ஃபுல்லாக டேமேஜ் இல்லாமல் வச்சுக்கோங்க, ஆஃப் ஹார்ட் தான். இப்போ இந்த நார்மல் எவ்வளோ டேமேஜ் விழுது பாருங்கள், 3.5 ஹார்ட் டேமேஜ் விழுந்திருக்கு. இப்போது நான் சொல்கிற டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக ஒரு க்ரீப்பர் ஸ்பான் பண்ணிக்கிறேன். அது வர இடத்துல வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக்கு, என் காலுக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு பிளாக்கு. இப்போ எனக்கு எவ்வளோ டேமேஜ் விழுந்துச்சுன்னு பார்த்தீங்களா, மொத்தமாகவே ஹாஃப் ஹார்ட் தான் விழுந்துச்சு. அதுவும் அது சார்ஜ்டு க்ரீப்பரு. மொத்தமாகவே எனக்கு அரை ஹார்ட் தான் டேமேஜ் விழுந்துச்சு. இது ஓபியான ட்ரிக்கு, எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். டிப் நம்பர் 7 என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பவும் போல் கீழே மைண்ட் பண்ணிட்டு போய் லாவாக்குள்ளே விழுகிறது, இந்த கேவுக்குள்ளே விழுகிறதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி மெயின் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த 2 பிளாக் இருக்கா, அந்த 2 பிளாக்குக்கு சென்டரில் நீங்கள் நின்றுக்கோங்க. அதாவது ஃபுல்லாக கீழே பார்த்தா உங்களுக்கு அந்த பிளாக்கோட எட்ஜில் தான் வரும். இப்போ நான் வச்சுக்கும்போது ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், ஒன் சைடு ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ அடுத்த சைடு மைண்ட் பண்ணிட்டு கீழே போகணும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் 2த்தையும் ஈஸியாக போய்க்கலாம். நீங்கள் ஒன்றுன்னு மைண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஒன்று மைண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல பிக்கெக்ஸ்லாம் வச்சுருக்கும்போது நீங்கள் அடுத்ததையும் சேர்த்தே உடச்சிடுவீங்க. லாவாவை பார்த்தாலோ பொத்துன்னு லாவாக்குள்ளே விழுந்து மொத்த லூட்டும் போயிடும். அடுத்த டிப் என்னென்னா, இப்போ வந்து மேலே போகிறதுக்கு பார்த்தோம், கீழே போகிறதுக்கு தான் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ மேலே போகிறதுக்கு பார்க்கலாம். மேலே இந்த சாண்டு ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீலோடது இருக்குல்ல, கிராவல், அதெல்லாம் உங்களுக்கு விழுந்துச்சுன்னா சஃபகேட்டில் செத்து போயிடும். அதுக்காக எப்போவுமே டார்ச்சை உங்கள் காலில் வைங்க. காலை பார்த்து டார்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே மெயின் பண்ணிட்டு போங்க. இப்போ திடீர்னு கிராவல் விழுகுதுன்னா அது அந்த டார்ச்சில் உடஞ்சிரும். அதனால் நம்ம சஃபகேஷன் இல்லாமல் அசால்ட்டாக தப்பிச்சிடலாம்.
மெயினா மேல போகும்போது உஷாரா இருங்க. சம்டைம்ஸ் லாவாவே ஊத்துனாலும் ஊத்தும். அதனால கொஞ்சம் அந்த இடத்துல எனக்கு டர்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்துல வேற என்ன வேணா வந்திருந்திருக்கலாம். கிராவல் வந்திருக்கலாம். அதனால எப்பவும் உஷாரா இருங்க. டார்ச்ச கால்ல வச்சுட்டு போங்க. அடுத்த டிப் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா டார்ச் நம்மளுக்கு எப்பவுமே பத்தாது. கோலே அவ்வளோக்கா கிடைக்காது. ஏன்னா கேவுக்கு அடியில போயிருவோம். பாருங்க இப்ப டார்ச் இப்ப இடையில கேவுல நோண்ட நோண்ட டார்ச் முடிஞ்சு போச்சு. என்ன பண்றது? மறுபடியும் கோல் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏன்னா டீப் ஸ்டேட் லெவலுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கேவ் இருட்டா இருக்கும், கண்ணு தெரியாது. அதுக்கு தான் ஒரு ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் கொண்டு வந்துக்கோங்க. சிம்பிளா டெம்பரரி லைட் சோர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க கண்ணு தெரியாம இருந்ததுக்கு ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் வச்சா கண்ணு தெரியுதா? சிம்பிளா பத்த வச்சுட்டு, நீங்க அப்படியே ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிச்சிடலாம். ஈஸியா தான் இருக்கும். ஆனா மேல நெருப்பு மேல எங்கேயாச்சும் விழுந்துறாதீங்க. நெருப்பு மேல விழுந்தா நெக்ஸ்ட் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆனா நீங்க இந்த வாட்டர் பக்கெட் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க எஸ் ஆயிக்கலாம். இப்ப பாருங்க நானே நெருப்புல விழுந்துட்டேன் ஒரு செகண்டு. ஏன்னா இது லஷ் கேவுங்கிறனால. அதனால ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாபம் வந்தா ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல்லயே மாபையும் தள்ளி விட்டுறலாம். அடுத்த டிப் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனா, சேடலுக்கு ஒரு பெரிய நெர்ஃப் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நெர்ஃப்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். சேடல்ஸ் இதுக்கு முன்னாடி கிராஃப்ட்டே பண்ண முடியாது. இப்போ கிராஃப்ட் பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குதிரைய அடிக்கடி இப்போ குதிரைய மவுண்ட் பண்ணுங்க. ஒரு அயனு 3 லெதர் இருந்தாலே போதும். ஒரு சேடல கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சேடல் வச்சு ஒரு குதிரைய புடிச்சு நம்ம ஓட்டலாம். அடுத்த டிப்ஸ். த லாஸ்ட் டிப். இதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டிப்பு. நீங்க மைன்கிராஃப்ட் விளையாடுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிப் நம்பர் 10 இதுதான். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ்லலாம் உங்களுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா.